தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். மீமாம்சை கர்ம மார்க்கம், மீமாம்சை கொள்கைகள், பகுதி 3. ஞானம் பிரம்மம் என்பவை உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். வேதம் என்பது என்ன? வேதம் சப்தம், அதாவது வார்த்தை. அது எதற்கு ஏற்பட்டது? தெரியாததை சொல்ல ஏற்பட்டது. அது சப்த பிரமாணம். கண்ணுக்கும் ஊகத்திற்கும் அகப்படாததை தெரிவிப்பது சப்த பிரமாணம். அது உபயோகமில்லாத ஒன்றை சொல்ல ஏற்பட்டதல்ல. எல்லா வார்த்தைகளுக்கும் 2 வகை பிரயோஜனம் உண்டு. அதை செய் அல்லது அதை செய்யாதே என்பதுதான் சப்தத்தினுடைய பிரயோஜனம். பிரவிருத்திர்வா நிவ்ருத்திர்வா நித்யேன கிருதகேன வா பும்சாம் ஏனோபதிஷ்யேத தத் சாஸ்திரம் அபிதீயதே. நமக்கு காரியம் இல்லாமல் ஏதாவது வஸ்துவை மாத்திரம் சொல்லும் சப்தங்கள் வீண் வம்பை சேர்ந்தவை. அவை பிரயோஜனம் இல்லாதவை. காக்கா பறக்கிறது என்று ஒருவன் சொல்கிறான். அதை கேட்பதனால் என்ன பிரயோஜனம் உண்டாகிறது? காக்கா கருப்பு என்கிறான். அதனால் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ராத்திரி இங்கே உபன்யாசம் நடக்கும் என்றால் அதற்கு ஓர் அபிப்பிராயம் உண்டு. எல்லோரும் வரவேண்டும் என்பது அதற்கு அர்த்தம். இது பிரவிருத்தி பிரயோஜனம். கும்பகோணத்தில் நாளைக்கு உபன்யாசம் என்றால் இது வீண் வம்பு. இங்கிருந்து யார் போகப் போகிறார்கள்? பிரயோஜனம் இல்லாமல் எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஒன்றிலே ஈடுபட வைக்கும் பிரவிருத்தி பிரயோஜனமாவது, அதிலிருந்து விலக்கும் நிவிருத்தி பிரயோஜனமாவது இருக்க வேண்டும். பஞ்சமகா பாதகங்களை சொல்லி இவற்றை பண்ணாதே என்று வேதம் சொன்னால் இது நிவிருத்தி பிரயோஜனம். அந்த பாப காரியத்திலிருந்து விடுபடுவதே பயன். இந்த 2ம் இல்லாத மற்றவை வெறும் கதை. வேதம் 2 பாகம். இன்னின்ன செய்ய வேண்டும் என்ற விதிகளையும் இன்னின்ன செய்யலாகாது என்ற நிஷேதங்களையும் சொல்வது ஒரு பாகம். அதுதான் கர்ம காண்டம். மற்றொரு பாகம் ஞான காண்டம் என்பது வெறுமே கதை சொல்லும். கதைக்கு சொந்தமாக பிரயோஜனம் இல்லை. இந்த வேத கதைகள் விதியோடு சேர்ந்தால்தான் அர்த்தமாவது என்று மீமாம்சகர்கள் சொல்வார்கள். தாத்து புஷ்டி லேகியத்தை பற்றி ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறது. சிங்கத்தோடு ஒரு மனுஷன் குஸ்தி போடுவது போல அந்த விளம்பரத்தில் படம் போட்டிருக்கிறது. இந்த படத்தை எதற்காக போடுகிறான்? எல்லோரும் ஏமாந்து பணத்தை கொடுத்து அதை வாங்குங்கள் என்பது தாற்பயம். அந்த படம் மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளுக்கு விதிதான் பிரயோஜனம். இந்த கதையானது அர்த்தவாதம் எனப்படும். பல இடங்களில் நர்சாட்சி பத்திரம், சர்டிபிகேட் வாங்கியிருப்பதை ஒரு டாக்டர் மருந்து விளம்பரத்தில் ஏன் போடுகிறான்? இவன் மருந்தை எல்லோரும் வாங்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறான். இம்மாதிரியான அர்த்தவாதங்களில் நிஜத்தோடு பொய் கலந்திருப்பதும் உண்டு. பொய்யை குணார்த்தவாதம் என்று சொல்வார்கள். அனுவாதம் என்று ஒன்று சொல்லப்படும். தெரிந்ததையே அனுசரித்து சொல்வது அது. நெருப்பு சுடும் என்பது தெரிந்தது, அதை மறுபடியும் சொல்வது அனுவாதம். மருந்தில் இன்ன ஓஷதி இருக்கிறது என்று சொல்வது பூதார்த்தவாதம். குணார்த்தவாதம் என்பது பொய்க்கதையாவது சொல்லி விதிக்கு பிரயோஜனப்படுத்துவது. கள் குடிக்காதே என்று சொல்லுவது விதி. கள் குடிப்பவன் உடனே தொலைந்தான் என்று கதை எழுதினால் அது அர்த்தவாதம். கள் குடிக்க கூடாது என்பதுதான் தாற்பயம். கள் குடித்தால் மயக்கம் வரும் என்பது அனுவாதம். ஆக கூடி அர்த்தவாதமான கதைகள் எல்லாம் நம்மை விதிபூர்வமான ஒரு காரியத்தில் சேர்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு யஜ்ஞத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. தட்சிணையாக ஸ்வர்ணம் கொடு, வெள்ளி கொடுக்காதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாகங்களில் வெள்ளி கொடுக்க கூடாது என்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லி இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு நீளமான கதையை சொல்லி வெள்ளியை கொடுக்காதே என்று சொல்கிறது. நிஷேதத்தை காட்ட இந்த கதை சொல்லப்படுகிறது. இன்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பது விதி, இன்ன செய்யக்கூடாது என்பது நிஷேதம்.
இந்த மாதிரியான அர்த்தவாதங்களுக்கு நேராக அதன் சப்தத்தில் பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்தை கொண்டுதான் மீமாம்சகர்கள் முன் சொன்ன ஞானகாண்ட ஆக்ஷேபனைக்கு பதில் சொல்கிறார்கள். பிரம்மஸ்வரூபத்தை பற்றித்தான் உபனிஷத் சொல்கிறது. அங்கே காரியத்தை சொல்லுகிறதே இல்லை. பிரம்மானுபவம் என்பது காரியமே இல்லாத நிலை என்றே சொல்கிறது. வேதம் எப்பொழுது பிரமாணமாகும்? காரியத்தை சொன்னால்தான் வேதம் பிரமாணமாகும். இல்லாவிட்டால் வெறும் கதை சொல்கிறதற்கு சமானம்தான், அர்த்தவாதம்தான். சும்மா இருக்கிற பிரம்மத்தை பற்றிய உபனிஷத் அர்த்தவாதம்தான். உள்ள வஸ்துவை பற்றி இந்த பாகம் சொல்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ள வஸ்துவா, செய்ய வேண்டிய காரியமா? பிரம்மம் இருக்கிறது, ஆத்மா என்பதும் அதாகவே இருக்கிறது என்ற மாதிரி உள்ளதை சொல்வதில் நமக்கு எந்த காரியத்தையும் வேதம் கொடுக்கவில்லையே. யாகம், யஜ்ஞம் முதலியவைகளை நாம் செய்ய வேண்டும். இது மாதிரி நாம் நடத்த வேண்டிய காரியத்தை சொல்லத்தான் வேதம் வேண்டும். அதற்குத்தான் சப்தம், வேதம் ஏற்பட்டது. இருப்பதை அறிய சப்தம் வேண்டாம். இருப்பது எப்பொழுதாவது தன்னால் தெரியும், தெரியாவிட்டாலும் போகட்டும். ஆகையால் வெறுமே வஸ்துவை சொல்லும் வேத பாகம் அர்த்தவாதம். ஆகையினால் உபனிஷத் பிரமாணம் இல்லை. பின் எதற்காக அது இருக்கிறது? யஜ்ஞம் செய்பவனை உயர்த்தி சொல்வதற்கு அது இருக்கிறது. கர்மாவுக்கு அபேட்சிதமான ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கர்மாவை அதிகம் பண்ண வைப்பதற்காகத்தான் அப்படி சொல்கிறது. ஜீவனே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்வது கர்மானுஷ்டானம் செய்பவனுக்கு ரொம்பவும் ஏற்றம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான். எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது என்றால், எல்லாரையும் அந்த கர்மானுஷ்டானங்களில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துவதற்குத்தான். தாது புஷ்டி லேகியம் சாப்பிட்டவன் சிங்கத்தோடு ஒரு நாளும் குஸ்தி போட முடியாது என்கிற மாதிரி இந்த ஜீவனும் பிரம்மஸ்தானத்தை அடைய முடியாது. உபனிஷத் அப்படிப்பட்ட வெறும் கதைதான். பிரம்மம், ஞானம், மோக்ஷம், ஈஸ்வரன் என்ற இந்த பேச்சே நமக்கு வேண்டாம். கர்மாவே நமக்கு எல்லாம். கர்மா செய்யாமல் இருப்பது தப்பு, சந்நியாசியாவது தப்பு. இதுதான் மீமாம்சகர்களின் அபிப்பிராயம்.